Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு பன்னீர் பேடா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நிறைய விதமான பால் பேடா, பால்கோவா ரெசிபீஸ்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இது ரொம்ப வித்தியாசமான முறையில் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் பண்ண போகிறோம். நீங்களே பாருங்கள், இதோட டெக்ஸ்சர் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே பேக்கரி ஸ்டைலில் இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் அளவு பன்னீர் சேர்த்துக்கோங்க. இது 200 கிராம் அளவு பன்னீர் இருக்கும். சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் போல் அரைச்சிட்டு வந்தாச்சு. இது ரொம்ப நைஸாக அரைப்படாது, கொஞ்சம் குறையாக இருக்கும், இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இது கூடவே அரை கப் அளவு கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கண்டன்ஸ் மில்க்கு பதிலாக சாதாரணமான ஃபுல் ஃபேட் க்ரீம் மில்க்கு கூட சேர்த்துக்கிறலாம். கூடவே அரை கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. இந்த பால் பவுடர் 200 கிராம் அளவு பால் பவுடர் இருக்கும். அரைச்ச இந்த மிக்சரை ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஃபுல் ஃபேட் மில்க் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா காய்ச்சி ஆற வச்ச பாலாக சேர்த்துக்கோங்க. கூடவே அரை கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதாவது 200 கிராம் அளவு சர்க்கரை. கண்டன்ஸ் மில்கில் ஏற்கனவே சர்க்கரை இருக்குன்றதுக்காக நான் இதில் சர்க்கரை சேர்க்கலை. இப்போ இதை ஸ்டவ் டாப்பில் வச்சுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கலந்து விட்டுட்டே இருக்கும்போது இது நல்லா கெட்டியாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த ரெசிபி பொறுத்தவரை நீங்கள் மெஷரிங் கப் யூஸ் பண்ணி தான் அளக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கப்பு இல்லைனா டம்ளர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. இப்போ இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டருக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்க்கலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்துட்டே இருங்க. நம்ம இதில் பன்னீர், அதுக்கப்புறம் பால் பவுடர், கண்டன்ஸ் மில்க் இது 3 சேர்த்துருக்கோம். இது 3மே சம அளவு சேர்த்துருக்கோம். ஒருவேளை நீங்கள் கண்டன்ஸ் மில்க்கு பதிலாக நான் முதல்ல சொன்ன போல் நீங்கள் பால் சேர்க்க போகிறீங்கன்னா பாலும் அதே தான். பால் அரை கப், சர்க்கரை அரை கப் சேர்த்துக்கோங்க. ஸோ இதோட அளவுகள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. நார்மலாக நம்ம செய்யக்கூடிய பால்கோவாவை விட இது ரொம்ப ஈஸியான மெத்தட். பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் தீபாவளி இந்த மாதிரி பண்டிகைக்கு கூட செஞ்சு சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே திக்காயிருச்சு. இந்த அளவுக்கு நல்ல கோவா பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடிக்கும் ஒரு தடவை நல்லா இது போல் மசிச்சு விடுங்க. இந்த டைமில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். நல்லா இது போல் கரண்டி வச்சு மசிச்சதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஆற விட்டுருங்க. இப்போ இது ஒரு ஓரமாக நல்லா ஆறட்டும். அவ்வளோதான், இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஓரளவுக்கு சூடு இருக்குது. வெதுப்பான சூடு இருக்கும்போதே நம்ம இதில் பேடா செய்ய ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் கரெக்டான ஷேப்க்கு கொண்டு வர முடியும், இல்லைன்னா ரொம்ப டைட் ஆயிரும். கொஞ்சோண்டு மாவு எடுத்துகிட்டு இது போல் நல்லா உருட்டிக்கோங்க கை வச்சு. உங்கள் வீட்டில் பால்கோவா அச்சு இருந்ததுன்னா நீங்கள் அது வச்சு டிசைன் பண்ணலாம். அப்படி அச்சு இல்லாதவங்க லேசாக இது போல் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே நல்லா டைட் ஆகும். பேக்கரியில் கிடைக்கிறது அளவு டெக்ஸ்சரும் வரும். வெதுப்பாக இருக்கும்போது கொஞ்சம் மிருதுவாக தான் இருக்கும். இப்போது இந்த மாதிரி உங்ககிட்ட பால்கோவா அச்சு இருந்ததுன்னா அதில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த அச்சு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும், இல்லை ஆன்லைனில் கூட கிடைக்கும். இதில் கொஞ்சம் போல் நெய் தடவிக்கோங்க. நெய் தடவினதுக்கப்புறமா மாவை கொஞ்சம் போல் உருட்டிட்டு இது போல் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்லா உருட்டிக்கணும். உருட்டிட்டு லேசாக இதை டேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான இடத்துல வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா நம்ம அச்சு வச்சுருக்கோம்ல, அது வச்சு இதில் ப்ரெஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் அச்சை மாட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது உள்ளேயும் லேசாக நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம உருட்டி வச்சுருக்க மாவு மேலே வச்சு இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவை எடுத்துகிட்டு மறுபடிக்கும் இது போல் ப்ரெஸ் பண்ணி பேடாவை வெளியில் எடுத்துருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதோட டிசைன் பார்க்கும்போது அப்படியே நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த ஃபீலிங் கிடைக்கும். நீங்கள் எந்த அளவு நல்லா அழுத்தமாக ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு டிசைன் அதில் நல்லா பதியும். ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணும்போது டிசைன் ஒழுங்காக பதியலைன்னா மறுபடிக்கும் இது போல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ கரெக்டாக இருக்கும். இதே போல் மீத இருக்க எல்லா மாவுலையும் பேடா ஷேப் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுடுங்க. இப்போ இது முழுமையாக ஆறிடுச்சு.
பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்கும். அதோட டெக்ஸ்சரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபி நான் சொன்ன மெத்தடில் அதே ரேஷியோ மாறாமல் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ண ரெசிபியோட பிக்கை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஷேர் பண்ணுங்கள். அதோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.